الصبح بدا من طلعته والليل دجى من وفرته فأقر الرسلا فضلا وعلا أهدى السبلا بدلالته فأقر الرسلا فضلا وعلا أهدى السبلا بدلالته الله 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 كنز الكرم مولى النعم هادي الأمم بشريعته كنز الكرم مولى النعم هادي الأمم بشريعته الله 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 إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாள நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீங்கள் தபு தாபீங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் இறுதி மூச்சு வரை யாரெல்லாம் கொள்கை உறுதியோடு குர்ஆனைய சுன்னாவையும் தங்கள் வாழ்க்கையிலே ஏற்று சத்தியத்துக்காக வாழ்ந்து சத்தியத்துக்காக மரணிக்கின்றார்களோ அத்தகைய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மரலும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இளைஞர்களே தாய்மார்களே யுவதிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான இந்த அமர்விலே இன்றைய தினம் நோயுடன் வாழக்கூடிய வாழ்வு ஒரு முஸ்லிமுக்கு சோதனையான வாழ்வா என்ற அடிப்படையில் அந்த நோய்களுக்கு இஸ்லாம் கூறக்கூடிய தீர்வுகள் குர்ஆன் சுன்னாவின் நிழலில் நாங்கள் பார்ப்பதற்காக இந்த இடத்தில் நாம் எல்லோரும் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். சகோதரர்களே சகோதரிகளே, இப்படி ஒரு தலைப்பு சமகாலத்தில் ஏன் அவசரமாக தெரிவு செய்யப்படுகின்றது என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இலங்கை திருநாட்டிலே முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய கிண்ணியாவிலே 1200க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு இடப்பற்றாக்குறை நிலவிக்கொண்டு ஒரு பெட்டில் 2-3 பேர் என்ற நிலையில் கீழே எல்லாம் அதாவது விரிப்புகள் விரித்தெல்லாம் வைத்தியசாலை நிரம்பி வழிகின்ற ஒரு கவலையான நிகழ்வை நாங்கள் கேள்விப்பட்டோம், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் 14 பேர் இதுவரைக்கும் மரணித்திருக்கின்றார்கள். நம்முடைய உடம்பிறப்புகள் இஸ்லாமிய உறவுகள் டெங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிகழ்வை நாங்கள் அறிகிறோம். நீங்கள் வெப்சைட்டிலே போய் பார்த்தால் கம்பஹா மாவட்டமும் அந்த டெங்கினால் பாதிக்கப்பட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு சுகாதாரமற்ற ஒரு சூழலை எதிர்நோக்கக்கூடிய ஒரு நகரமாக ஒரு மாவட்டமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். சகோதரர்களே சகோதரிகளே, டெங்கு நோயை பற்றி பின்னால் நாங்கள் பார்ப்போம். ஆரம்பமாக இந்த நோய் என்பது இஸ்லாத்துடைய பார்வையிலே அது எப்படியானது என்பதனை முதலில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே இருக்கின்ற நாங்கள் 200 பேர் இந்த இடத்திலே இருந்தால் 200 பேரும் நோயோடு இருப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான நோய் எல்லோருக்கும் அநேகமாக இருக்கின்ற நிலைமையை பார்க்கலாம்.
அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். யாருக்கெல்லாம் நோய் வரவில்லையோ அவர்கள் சம்பந்தமாக ஹதீஸ் சொல்லுகின்ற செய்திகளை உங்களுக்கு பார்க்கலாம். நோய் என்பது ஒரு மூமினுக்கு கட்டாயம் வர வேண்டிய ஒன்று என்பதுதான் இஸ்லாத்துடைய பார்வையாக இருக்கின்றது. மேலே தேயர்களுடைய பார்வையில் இஸ்லாம் நோயை வரவழைக்கின்ற மார்க்கம், இஸ்லாம் நோயை அழைத்துக் கொள்கின்ற மார்க்கம் என்றெல்லாம் இந்த இஸ்லாமியர்களை பற்றி ஒரு காழ்ப்புணர்ச்சியினால் சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு குமாரன் நோய்வாய்ப்படுவான், ஒரு இஸ்மாயிலும் நோய்வாய்ப்படுவான். சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் அல்லாதவன் நோய்வாய்ப்படுவதற்கும் ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்படுவதற்கும் இடையே வித்தியாசம் இருக்கின்றது. உணர்வு நோவு என்பது ஒன்றுதான். அந்த நோயை ஒரு முஸ்லிம் எதிர்நோக்குகின்ற விதமும் முஸ்லிம் அல்லாதவன் எதிர்நோக்குகின்ற விதமும் பாரிய வித்தியாசமாக இருக்கின்றது. ஒரு முஸ்லீம் அந்த நோயை எதிர்நோக்குகின்ற நேரம் செகண்ட் அவனுக்கு நன்மைகள் பதியப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிம் நோயை எப்படி எதிர்நோக்க வேண்டும், நோயை எப்படி ஒரு மூமின் எதிர்கொள்ள வேண்டும் என்று சுன்னா எமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகின்றது. குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது. சஹாபாக்களுடைய வரலாறுகள் எமக்கு சொல்லித் தருகின்றது. நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லித் தருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. மிக கடுமையாக நோய்வாய்ப்பட்டவர்கள் நபிமார்களிலே இருக்கின்றார்கள். நோய் என்பது ஒரு பக்கத்தில் பார்த்தால் ஒரு கஷ்டம்தான், அது ஒரு சிரமம் தான், தாங்குவதற்கு கஷ்டம்தான். ஆனால் அது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சொர்க்கத்துக்குரிய பாக்கியங்களில் ஒன்று என்பதனை இந்த இஸ்லாமிய உம்மத் மறந்திருக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். அங்கலாய்ப்புகள் அடிக்கடி போற வார எல்லாருக்கிட்டையுமே பீடித்திருக்கின்ற நோயை அடிக்கடி சொல்லுவது ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் நோயை அவன் முதலாவது இஸ்லாத்துடைய பார்வையில் அதை ஒரு அருளாக நோக்க வேண்டும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற எந்த ஒரு நோயாக இருக்கட்டும், எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற எந்த ஒரு நோயாக இருக்கட்டும், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற எந்த ஒரு இழப்பாக இருக்கட்டும், எனக்கு ஏற்பட்ட எந்த ஒரு இழப்புகளாக இருக்கட்டும், இதுவெல்லாம் ஒரு மூமினுடைய பார்வை என்ன தெரியுமா? மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ராஹா லிக்கை லா தஅஸவ் வலா மா ஃபாத்தக்கும். ஒவ்வொரு நாளும் சலாம் கொடுத்ததோடு சொல்ற ஒரு செய்தி என்ன? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅத்தி லிமா மனத். நீ கொடுத்ததை யாராலையும் தடுக்க முடியாது, தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. இது இஸ்லாத்துடைய அடிப்படையான சித்தாந்தங்களில் ஒன்று. அல்லாஹ் எப்படி சொல்றான்? மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ராஹா. உங்களுடைய உடம்புக்குள் ஏற்படுகின்ற ஒரு சோதனையாக இருக்கட்டும், நீங்கள் வாழுகின்ற சுற்றுச்சூழலில் ஏற்படுகின்ற ஒரு சோதனையாக வேதனையாக இருக்கட்டும், பூமி அதிர்ச்சி, திடீரென்று ஒரு பில்டிங் பத்தி எறிவது, திடீரென்று மிக தரமான இன்ஜினியர் ஊடாக கட்டப்பட்ட பில்டிங் சறுக்கி கொண்டு விழுவது, அல்லது வேறு மரணங்கள் சம்பவிப்பது, பொருளாதாரத்தில் லொஸ்ட் ஏற்படுவது, உயர்வு தாழ்வு எது வந்தாலும் வாழுகின்ற சுற்றுச்சூழல் உங்களுக்குள்ளே உங்களுடைய உடம்புக்குள் ஏற்படுகின்ற தடுமலாக இருக்கட்டும், காய்ச்சலாக இருக்கட்டும், இருமலாக இருக்கட்டும், சளிவருத்தமாக இருக்கட்டும், பீனசையாக இருக்கட்டும், அல்லது வேறு கிட்னி ட்ரபிளாக இருக்கட்டும், ஹார்ட்டோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், பிரஷராக இருக்கட்டும், எந்த நோயாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ராஹா. இந்த பேசிக்க நாங்க விளங்கினால் ஒரு மூமினுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு சோதனையும் சோதனையே அல்ல, அவன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எந்த ஒரு துன்பமும் துன்பம் அல்ல. இதுதான் பேசிக். இஸ்லாத்தின் அடிப்படை இதுதான். இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ராஹா. உங்களை என்னை படைப்பதற்கு முன்னரே பதிவேட்டில் அல்லாஹ் பதித்து விட்டான். நான் என் தாயின் கருவறையில் 4 மாத சிசுவாக இருக்கிற நேரம் உன் வாழ்க்கையில் எதிர்கொள்ள இருக்கின்ற இடர்கள் இவை, உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க இருக்கின்ற துன்பங்கள் இவை, உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க இருக்கின்ற மறக்க முடியாத கவலைகள் இவை, உன் வாழ்வில் நீ சந்திக்க இருக்கின்ற உயர்வுகள் இவை, உனக்கு இடையில் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள் இவை, உனக்கு இடையில் ஏற்படக்கூடிய நோய்கள் இவை, உன்னுடைய மரணம் கூட இப்படித்தான் அமையும். இந்த பேசிக்க விளங்கினோம். எமக்கு இருக்கின்ற நோய்கள் ஒன்று நோயே அல்ல, எமக்கு ஏற்படுகின்ற இழப்புகள் ஒன்றும் இழப்பே அல்ல. நீங்கள் ஒரு இன்ஜினியர் 7ஆம் ஆண்டு கூட படிக்காத ஒரு பெண்ணை மனம் முடித்து விட்டீர்கள். திருமணம் முடித்ததற்கு பிறகு சில கசப்புகள் வருகின்ற நேரம் இந்த வசனம் அவனிடத்தில் இருந்தால், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், 7ஆம் ஆண்டு கூட படிக்காதவள நான் முடிச்சிட்டேனா? இல்லை. அங்குதான் அவனை கதிர் ஆளும் என்ன தெரியுமா சொல்லும்? இல்ல இல்லா ஃபீ கிதாபி மின் கப்லி அன் நப்ராஹா. தாயுடைய வயிற்றில் 4 மாத சிசுவாக இருக்கிற நேரம் ஒரு மலக்கு சில செய்திகளை சொன்னார், ஊதினார். அதுல ஒன்றுதான் இது. அவன் வாழ்க்கை சிறப்பாக அமையும், எதிர்பார்க்க முடியாத சந்தோஷமாக அமையும். ஏற்படுகின்ற இடர்கள்,
ஏற்படுகின்ற இழப்புகள், ஏற்படுகின்ற துன்பங்கள், நோய்கள் அனைத்தும் எல்லாம் பதிவேட்டில் ஏற்கனவே பதியப்பட்டிருப்பதுதான். நீங்கள் இன்று வாழுகின்ற உங்களுடைய கணவன் யாரோ, நீங்கள் வாழுகின்ற